இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷனை இதை ஏத்துக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும். The Constitution itself recognized and approved the discrimination. அதுவே அங்கீகரிச்சிரும். அது எப்படி ஏத்துக்க முடியும்? சட்டமே டிஸ்கிரிமினேஷனை சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும். இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணி இருக்கிறார்களா, பேசுகிறார்களா? நீ முஸ்லீம் மதத்தில் போனா ஏதாவது சொல்றியா, அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற, கிறிஸ்தவத்தை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற? இப்போ நான் நோன்புக்கு போகிறேன், என் தலையில் ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம். அப்போ அந்த பூசாரி நெற்றியில் திருநீர் பூசினார், அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும், அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை. இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது, ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள், நான் போகிறேன். கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள், ஊற்றுகிறேன். இதெல்லாம் எனக்கு 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா? என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன், அவ்வளவுதான். அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு. தோழர்களே, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. This is the message we have to bring it to the people. There is no equality in Hindu religion. Only discrimination is there. அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா? அதற்கு விளக்கம் சொல்லுவாரா? மோடி சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா? நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன். உன்னால் அது முடியாது. ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய், முருக பக்தன் என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய். தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா? அதை விட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள். முருகன் கதையை சொன்னால் மணிக்கணக்கிலே பேச வேண்டியிருக்கும். எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண், அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன் தான் முருகன். குறிஞ்சி திணையின் தலைவன் தான் முருகன். அவன் எங்களை போல் பிறந்தான், எங்களை போல் வாழ்ந்தான், எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது, தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது. புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன். பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள். தோழர்களே, ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். முருக பக்தர்கள் நடத்துகிற RSS காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா? ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் பை காஸ்ட் பிராமின்
பட் இவருடைய நேம் முருகன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான். SKNDAN, ஸ்கந்தன் வடமொழியில. கந்தன்னா தமிழ், ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட். வட இந்தியாவில் இந்த கருத்து அங்கே போயிருக்கு. அங்க அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன், சுப்பிராமணியன். பிராமணர் அல்ல, பிரம்மண்யன். அதாவது பிரம்மன்கிற கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி, மித்தாலஜி படி. அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர். அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சித்திரையின் தலைவர் அல்ல, நம்முடைய முருகன் குறிஞ்சித்திரையின் தலைவர். அது எங்க சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆறுபடை வீடு. வேற எந்த மாநிலத்தில் அறுபடை வீடு இருக்கிறது சொல்லுங்க. அதனால்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன், அதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தான் இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. அந்த கதைப்படி பார்த்தார். சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்? இந்த கதைகள்லாம் வேறு மதத்தில் இல்லையே. இந்த மாதிரி புராண கதையாளர்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இந்த மாதிரி கதையாளர்கள் இல்லை. இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்னைக்காக ஒரு நாள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மளை சராசரியா எடை போடுறானுங்க. இந்த சீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, இந்த பிளாஸ்டிக் சேர், இவங்க புத்தி அவ்வளவுதான். நான் தரையில உட்கார்ந்து இருந்தாலும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோஃபால உட்கார்ந்து இருந்தா தான் பெரிய கெத்து, தரையில உட்கார்ந்து இருந்தா சாதாரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம். அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம். பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு, அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான். இப்படி கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து. அதுதான் தலையாய எழுத்து, அதுதான் பிரைமரி ஆக்ட், அதுதான் உண்மையான தலையெழுத்து. இந்த தலையில கபாலத்தில் எழுதுற எழுத்து இல்ல. தலையெழுத்துனா தலையாய எழுத்து, பிரைமரி ஆக்ட். நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான். எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள், அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள். ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும், பெரியார் கண்ணாடி வேண்டும். பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார். அம்பேத்கர் இறந்தபோது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, புத்தர், இயேசு, நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குவதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்கச் சொன்னார் என்று தகவல். அந்த வரிசையில் அம்பேத்கரை வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது. அந்த போராட்டமே நடத்தினார். ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேல இருந்த வெறுப்பு இல்லை. ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார். அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார், பர்மாவுக்கு போனார். அன்னைக்கு அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க, நான் இது மாதிரி பர்மாவுக்கு போறேன், ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ், நீங்களும் அதில் வந்து கலந்துக்கணும். இங்கிருந்து புறப்பட்டு போனார். அவரோட ராஜாராம் போனார். அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர். அவர் அவரோட போனார். அங்க போய் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெரியார் என்ன சொன்னார்னா, அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது, அவர்களின் கருத்தை நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது. அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திரம், அந்த உரிமை கிடைக்கிறது. எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது. அந்த பிரிவை நான் கொளுத்துகிறேன். எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள். பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது. நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், உன் கருத்தை பரப்பிக்கலாம், நீ எப்படி வேணாலும் நம்பலாம், எந்த பிலீஃப் உனக்கு இருக்கலாம், அதை இந்த கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி. அதை எதிர்த்து பெரியார் போர்க்குரல் எழுப்புகிறார். அதற்காக அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துகிற போராட்டத்தை நடத்தினார். அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார். மனுஸ்மிருதிக்கு ஆல்டர்னேட் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அன்னைக்கு உருவான மனுஸ்மிருதி தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை உருவாக்கி இருக்கு. இப்ப நாம பார்க்கிற டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா which is made by மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியால் உருவாக்கப்பட்ட இந்தியா தான் நாம் இருக்கிற இந்தியா. அதை தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டதுதான் அரசமைப்பு சட்டம். அதை ரீப்ளேஸ் பண்ணது. மனுஸ்மிருதிக்கு பதிலா அன்னைக்கு கோட் ஆஃப் மனு என்பவர் எழுதிய சட்டம் இந்தியாவை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கியது. நான் எழுதுகிற சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கும், மாடர்ன் இந்தியா. அந்த புதிய இந்தியாவிலே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் அரசமைப்பு சட்டமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த சட்டம் செக்யூலர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. கண்ணிலே விழுந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை நேரடியாக தூக்கி எறிய முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக விமர்சிக்க முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை பேச முடியவில்லை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஒருத்தனை ஏமாற்றி மதம் மாற்ற முடியும்? இந்த வன்கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களாக போய் மதம் மாறினார்கள். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு ஆளான முன்னோரின் வாரிசுகள். வெவ்வேறு சாதியில் இருந்திருக்கலாம். இங்க பிசின்னு இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி, மிஸ்டர் டாக்டர் KS சலம் அவர்கள் சொன்ன மாதிரி, இங்க பிசின்னு சொல்றோம், இன்னொரு ஸ்டேட்ல ஷெட்யூல் காஸ்ட். அடிப்படையில் எல்லாம் டிராவிடியன்ஸ், அவன் பார்வையில் எல்லாம் சூத்ராஸ். ஆகவே உங்களுக்கு கொடுமைகள் இருந்தது. சாதி கொடுமை என்பது SC/STக்கு மட்டுமே எதிரானது அல்ல, ஒவ்வொரு சாதிக்கும் எதிரானதுதான் சாதிய கட்டமைப்பு. சாதி ஒழிப்பு என்பது SC/ST மக்களுக்கான கோரிக்கை அல்ல,
சகோதரத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அது. ஜனநாயகத்தை மதிக்கிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அது. சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை. அதனால்தான் தன்னியல்பா அண்ணன் சத்யராஜ் இங்க சொன்னாரு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். நான் 1990களில் எழுதின பல முழக்கங்கள்ல இது ஒண்ணு, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதன் பிறகு துண்டறிக்கைகளில் சாதி ஒழிப்பே தமிழ் தேச மக்கள் விடுதலை அப்படின்னு அடிச்சிருப்பேன். அதெல்லாம் பழைய துண்டறிக்கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் 90, 91, 92. அப்பெல்லாம் நீங்க யாரும் இங்க இருக்கிறவங்க கட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு சில பேரை தவிர. மதுரையிலிருந்து வந்த தோழர்களுக்கு தெரியும், துண்டறிக்கைகள் எடுத்து பார்த்தா தெரியும். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, இதுதான் நம்முடைய இந்த இயக்கத்தை நான் தொடங்கிய போது, தேர்தல் அரசியலில் ஈடுபடாத போது நான் முன்வைத்த முதல் முழக்கமே இதுதான். இன்னைக்கு தன்னியல்பா அண்ணன் அதை பேசுறாருன்னா அவரு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார், பெரியாரியவாதியாக இருக்கிறார். அதனால் அவருக்கு தன்னியல்பாக இது வருகிறது. இங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா? அதை விட பெரிய அபத்தம் என்னவென்றால், பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள். தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும்? இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. இது தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள். உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கர் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும்? கன்னடன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும்? அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும். ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும். வலிந்து இந்திய தேசியத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அது இன்றைக்கு பிஜேபியால் முன்வைக்கப்படுகிற இந்துத்துவ தேசியமாக இருக்கிறது, மதவழி தேசியமாக இருக்கிறது. அதையெல்லாம் பேசாமல், அதையெல்லாம் எதிர்க்காமல், அதையெல்லாம் அம்பலப்படுத்தாமல், அவர்கள்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லாமல், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளை பேசாமல் பெரியாரை போய் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருடைய ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, மத பெருமிதம் பேசுகிற இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுகிற இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான செய்தி இது. எல்லோரும் இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்தியல் அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு தேவை, நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை. அதிமுக வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள். சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல, மோடி பக்தர்கள். அது மோடி பக்தர்களின் மாநாடு, அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது. முருக பக்தர் மாநாடு நாமளும் போயிருக்கணும்ல, நாமெல்லாம் முருக பக்தர்கள் தானே. நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம்ல. தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. குறிஞ்சி திணையின் தலைவர் தானே. அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? முருகபக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? இது எங்கே போய் முடியும்? நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால தான் இப்படி பேசுறீங்க சொல்றீங்க கிடையாது. அதிமுகவையும் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பெரியார் வழி வந்தவர்கள் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். இல்லைன்னா அதை பேச போறதில்லை, அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை.